வணக்கம் சார். வணக்கம். பைசன் திரைப்படம் வெளியானதுல இருந்து அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா பசுபதி பாண்டியன் வெர்சஸ் வெங்கடேஷ பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருவருக்கும் அந்த காலகட்டத்துல தென் மாவட்டத்துல ஏற்பட்ட அந்த முரண் இன்றைக்கு வரைக்குமே அது பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பல உயிர்களை காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இவர்களுடைய பின்னணி என்ன? யார் இந்த பசுபதி பாண்டியனும் வெங்கடேஷ் பண்ணையாரும்? நிச்சயமா திருநெல்வேலி மாவட்டத்துல, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ரொம்ப பிரபலமான ஒரு பெயர் அப்படின்னாலே நீங்க பசுபதி பாண்டியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப குறிப்பா 1960கள்ல பிறந்தவர் தான் பசுபதி பாண்டியன். 1960கள்ல பிறந்து அவர் 90கள்ல ரொம்ப பிரபலமா அறியப்படுறாரு. 90கள்ல அவர் எப்படி பிரபலமாகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கொலை பண்றாரு 90ல மட்டுமே. 1990ல மட்டுமே அவர் வந்து ஒரு 2 கொலைகள் பண்றாரு. அதெல்லாம் மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த சமூக மக்களால, ரொம்ப குறிப்பா அவர் சார்ந்த சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம், அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் மத்தியில அவர் அந்த நேரத்துல ஒரு 2 கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பிரபலமான நபரா பார்க்கப்படுறாரு. அந்த 2 கொலை 90கள்ல நடந்த கொலை. அதுக்கு பின்புதான் அவருக்கான ஒரு சமூக அடையாளங்கள் எல்லாமே அதுக்கு பின்புதான் அவருக்கு வர தொடங்குது. அதுல ரொம்ப குறிப்பா புல்லாவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த புல்லாவெளி கிராமத்துல ஒரு உப்பளம். அந்த உப்பளத்துக்கு தண்ணீர் பாய்ச்சது தொடர்பா இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, வெங்கடேச பண்ணையார் அவர்கள் கேட்டீங்க. அவர்களுடைய மூதாதையர்கள் வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய தாத்தா சிவசுப்பிரமணிய நாடார் பண்ணையாரா இருக்கலாம், அவருடைய இன்னொரு சித்தப்பா அஸ்வதி பண்ணையாரா இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் இடையில ஒரு சின்ன முரண் வருது அந்த உப்பளத்துக்கு தண்ணீர் பாய்ச்சது தொடர்பா. அதுல 2 வகையான விஷயங்கள் பேசப்படுது. ஒன்று, அந்த உப்பளத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பா இருந்த பிரச்சனை. அது ஒரு பேங்க் மேனேஜர் ராஜகோபால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, பசுபதி பாண்டியன் என்ன வேலை செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. அவர் வந்து அவருடைய நண்பர்களோட சேர்ந்து எங்கெல்லாம் வேலைக்கு ஆட்கள் தேவையோ அந்த ஆட்கள் அனுப்புவார். அப்ப இவங்களோட தோட்டத்துக்கு வேலைக்கு போனவர்களுக்கு சம்பள ஊதிய உயர்வு உள்ளிட்ட சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அவர் அங்க போனாரு அப்படின்னு பார்க்கப்படுது. அப்ப 2 வகையான கோணங்கள். ஒன்று, அந்த உப்பளத்துக்கு தண்ணீர் தொடர்பான பிரச்சனை. அப்படிதான் அவர் வந்து பசுபதி பாண்டியன் அதுக்கு முன்பு 2 கொலை பண்ணியிருக்காரு. அந்த சமூகத்துல ஒரு பெரிய ஆளு, கொஞ்சம் புல்லட் பைக்ல அந்த காலத்திலே 90களிலே வரம் வரக்கூடியவர். சோ அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்றாங்க. இப்படி வந்து அந்த அந்த கூலி வேலை செய்தவர்கள், தோட்ட வேலை செய்தவர்கள் எல்லாருமே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள். உப்பளத்துல தண்ணீர் பிரச்சனையில சிக்கியதும் அதே சமூக மக்கள். சோ அப்ப அவங்க வந்து இவரை போய் அப்ரோச் பண்றாங்க. இவர் ஏதோ ஒரு மத்தியஸ்தம் பண்ண பேச போயிருந்தார். போயிருக்கிற இடத்துல என்ன முரண், வார்த்தைகள் முரணா, கருத்து முரணா என்பது இன்னைக்கு வர நம்ம என்னதான் 2 பேர் தரப்புல என்ன பேசுறாங்க என்பது அதை தாண்டி அதற்குள்ள ஒரு மோதல் வெடிக்குது. ஆக்சுவலா ஒரு சாதாரண அந்த புல்லாவெளி கிராமத்துல ஏற்பட்ட அந்த பிரச்சனையினுடைய ஒரு பொறி கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 50-60 உயிர்களை குடித்திருக்கலாம். அதுக்கு மேலேயே கூட தாண்டிருக்கலாம். கணக்கில் வந்தது வராதது இப்படி குடித்திருக்கலாம். அப்ப இவங்க 92ல இவருக்கு ஒரு அட்டம்ப்ட் நடக்குது, பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு ஒரு அட்டம்ப்ட் நடக்குது. பதிலுக்கு 93 காலகட்டங்கள்ல அவர் போய் வந்து அஸ்வதி பாண்டியனை வீடு புகுந்து ஒரு துள்ள துடிக்க கொலை செய்யறாங்க. அதுல வந்து இவருக்கு கூடவே இருந்தவர் பொன்னு இசக்கி. அவர் வந்து பசுபதி பாண்டியனுடைய வலதுகரமா அறியப்பட்டவர் பொன்னு இசக்கி. அதுல இருந்து சில நாட்கள்லயே பொன்னு இசக்கி கொலை செய்யப்படுறார். திரும்பி பதிலுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அஸ்வதி பாண்டியன் அவர்களுடைய அஸ்வதி பண்ணையாருடைய தந்தைய கொலை செய்கிறார். இப்படி தொடர்ச்சியா இரு தரப்புலையும் மாத்தி 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 கொலைகள். கிட்டத்தட்ட 2006 காலகட்டம். எப்போதும் வென்றான் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல ஒரு பாலம், அந்த பாலத்து வழியா இவங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பசுபதி பாண்டியன் அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறப்பல ஒரு நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல், கடுமையான தாக்குதல் எல்லாம் நடக்குது. அதுல ஜெசிந்தா பாண்டியன் அவர்கள் உயிரிழக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 தரப்புல மாத்தி மாத்தி கொலைகள். கிட்டத்தட்ட நீங்க பார்க்கலாம், பழிக்கு பழி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சினிமாக்கள்ல வருவாங்க, பழிக்கு பழி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்து பழி வாங்கினாங்க, 20 வருஷம் கழிச்சு பழி வாங்கினாங்க. அது உங்க லைஃப்ல எல்லாம் நடந்திருக்கு. நீங்க 93கள்ல நடந்த கொலைக்கு இவர் இறந்த போது அந்த 2012 காலகட்டங்கள்ல ஒரு கட்டத்துல இவரை வந்து தென் மாவட்டத்துல இருந்தாலே பிரச்சனை அப்படின்னு பசுபதி பாண்டியனை திண்டுக்கல் போறாரு. திண்டுக்கல்ல நந்தவனத்துப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமம் முழுவதுமே அவங்களோட கண்ட்ரோல் தான், தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் இருக்கிற கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. அவரை சுத்தி எப்பவுமே 10-15 பேர் இருக்காங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்கு, தென் மாவட்டத்துக்கு வர முடியல. தூத்துக்குடியில பிரச்சனை, தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலிக்கு இடம்பெயர்ந்தாரு முதல்ல. திருநெல்வேலியில இருந்து அடுத்ததான் அவரு திண்டுக்கலுக்கு போயிருக்காரு. பட் நீங்க அந்த அந்த நீட்சியை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளா அந்த பழி தீர்க்கக்கூடிய அந்த விரோத குணம்ங்கிறது 2 பேர் மேலேயே நான் தவறு சொல்றேன். நான் இதுல எந்த தரப்பு நியாயமும் சொல்ல. பசுபதி பாண்டியன் ஒன்று செய்தார்னா திரும்பி பண்ணையார் தரப்புல இருந்து ஒருத்தர் கொள்வாங்க, இவங்க தரப்புல இருந்து ஒருவர், அவங்க தரப்புல இருந்து ஒருவர். இந்த 2 தரப்புலையும் இன்னைக்கு யாருமே மிச்சம் இல்லைல்ல. நீங்க பண்ணையார் தரப்புல இறப்ப பார்க்கலாம், அஸ்வதி பண்ணையார் இத மாதிரிதான் இறந்து போறாரு, சிவசுப்பிரமணிய பண்ணையார் இறந்து போறாரு.
அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பசுபதி பாண்டியன் இல்ல, அவரோட மனைவி ஜெசிந்தா பாண்டியன் இல்ல, அவருக்கு வலதுகரமா இருந்த பொன்னிசைக்கு இல்லைன்னு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். அப்படிதான் அவர் வந்து திண்டுக்கல்ல நந்தவனத்து பட்டியல போய் இருக்கிறப்ப அந்த பழி தீர்க்கிற அந்த விரோதம் 93ல நடந்த அந்த 2 கொலைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19-20 ஆண்டுகளுக்கு அப்புறமும் திண்டுக்கல்ல ஒரு அம்மா நிர்மலா தேவி அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை அவங்களோட வீடு இருக்கு அங்க. அந்த அம்மா அதே அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த ஏரியாலயே இவங்க மார்க் பண்ணி அவர் எங்கெல்லாம் போறாரு, பசுபதி பாண்டியன் எங்க போறாரு, எங்க வராரு, எந்த இடத்துல இருந்து எங்க போறாரு, எங்க வராரு, எத்தனை பேர் அவர் கூட இருக்காங்க, எல்லாமே லிஸ்ட் அவுட் எடுக்கிறாங்க. எல்லா ரூட் எடுக்கிறது அப்படிமா, பொதுவா அந்த தாதாக்கள் வார்த்தையில ரூட் எடுக்கிறது அப்படிமா. அப்படி எல்லாத்தையுமே அவங்க ரூட் எடுத்தது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஒரு விஷயம், அவரோட வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு நேர் எதிரில் இன்னொரு வீடு இருக்கு. அந்த நேர் எதிர் வீட்டுல போய் ஒரு வாக்கிங் போவார். அந்த வீடு என்ன அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த முற்றத்து வீடுன்னு சொல்லுவாங்க. கிராம பகுதிகளில் இன்னைக்கு இருக்கும், வீட்டுல நரிசல் ஒரு முற்றம் இருக்கும். அந்த முற்றம் ஒரு நடக்கிறதுக்கான ஒரு ஒரு கூட மாதிரி அவர் நடந்து நடந்து அதுல வாக்கிங் போவார் பசுபதி பாண்டியன். ஏன்னா உயிருக்கு த்ரெட்டனிங் இருக்கு, எப்ப வேணுமானாலும் ஆபத்து வரலாம். அவரால் வெளியில போய் ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் வந்துச்சு, ஒரு மலையாளத்துல இருந்து தமிழ்ல ஒரு நாவல் மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சு. ஒரு திருடருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி மணியன் பிள்ளை அப்படிங்கக்கூடிய ஒரு நாவல். அந்த நாவல்ல ஒரு இடம் வரும், ஒரு திருடனை பத்தி சொல்றப்ப சொல்லுவாங்க, அந்த திருடன் வந்து எல்லாருக்கும் போல திருடனுடைய நாட்கள் கிடையாது, ரொம்ப சாவகாசமா ரோட்ல இருந்து ஒரு சிகரெட் கூட குடிக்க முடியாதுன்னு அதை எழுதியிருப்பார். அந்த அந்த நாவலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு. அது திருடனுக்கு மட்டும் இல்ல, அந்த லைஃப் வந்து தாதாக்களுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும், சமூக தலைவர்களாக இருக்கிறவங்க வாழ்க்கைக்கும் பொருந்தும்ல. அப்ப இவரால வெளிப்படையா போய் ஒரு வாக்கிங் போக முடியாது, ஏன்னா உயிருக்கு த்ரெட்டனிங் இருக்கு. அப்ப இவர் அந்த வீட்டுக்குள்ள போய் வாக்கிங் போறாரு. அப்ப இவங்க ஏற்கனவே லிஸ்ட் எடுக்கிறாங்க, எத்தனை மணிக்கு இவர் இருப்பாரு, எத்தனை மணிக்கு வாக்கிங் போவாரு, எத்தனை பேர் கூட இருப்பாங்க, எல்லா லிஸ்டுமே அவங்க கிட்ட இருக்கு. அப்ப அவங்க ஏற்கனவே இந்த நிர்மலா தேவி அப்படிங்கிற பெண்ணுடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் போல வர்றாங்க. 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பேர் அருளானந்தம், இன்னொன்னு ஒருத்தர் பேரு அந்த நெல்லை பகுதிகளில் இருந்தா வர்றாங்க. அப்படி வர்றவங்க இவருடைய வீட்டுல தங்கி இருந்து இங்க இருந்து ஆயுதங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் அங்க வைத்து சாதாரணமா, அவ்வளவு பெரிய பசுபதி பாண்டியன் பெரிய ஒரு சமூக ரீதியாகவும் செல்வாக்கு பெற்றவர். ஒரு காலகட்டத்துல அவருடைய குற்ற பின்னணி இருந்துச்சு. நீங்க அந்த சமுதாயம் அவரை இன்றைக்கு கொண்டாடினாலும் கூட அவருடைய தொடக்க காலம் என்பது 18 வழக்குகள் இருந்துச்சு அவர் மேல. காவல்துறையினுடைய குற்றாவண காப்பகத்தினுடைய புள்ளிவரப்படி 18 வழக்கல்ல 9 கொலை வழக்குகள், 3 முறை குண்டர் சட்டத்தால் கைது செய்யப்பட்டிருந்தார். அப்ப இவ்வளவு பெரிய பின்னணி இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு அந்த சமூகம் ஒரு அடக்குமுறைக்குள்ளாகுது, அந்த சமூகத்தை ஒரு மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கு அவருக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, அந்த காலத்துல நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம பசங்க படிக்கணும், மேல்மட்டத்துக்கு வரணும். அதனுடைய தாக்கம் தான் நீங்க மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த படத்துல அப்படி காட்சிகள் வைக்கிறது நான் நினைக்கிறேன். அப்படி என்னதான் இருந்தாலும் அவருக்கும் ஒரு குற்ற பின்னணி இருந்துச்சு. நம்ம ஒரு ஊடகவியலாளரா நம்முடைய பார்வை ஒரு குற்ற பின்னணியாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் சமூக தலைவராக மாறுறாரு. ஒரு தமிழ் தேசியத்துல ரொம்ப அடர்த்தியா இருக்கார், தமிழ் தேசியத்துல ரொம்ப தீவிரமா இருந்தார் அவரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து வாக்கிங் போயிட்டு வந்து அமர்ந்து இருக்கிறார். வழக்கமா அவர் கூட ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தர் அவர் குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் சிகரெட் தான் குடிப்பாரு, அந்த சிகரெட் இல்ல, அதை போய் வாங்கிட்டு வாங்குறாரு. பக்கத்துல டவுனுக்கு தான் போகணும், பரவாயில்ல போயிட்டு வாங்க, என்ன இன்னும் ஒன்னும் த்ரெட்டனிங் இல்லையா இங்கதாங்கிறாரு. அவர் போய் சிகரெட் வாங்க போயிடுறாரு ஒருத்தர். இன்னொருத்தருக்கு வந்து அவரோட மனைவி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க, பார்க்க போயிட்டாரு. அப்ப மிச்சம் ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் எதிர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இவர் இந்த வீட்டுல இருக்காருன்னு காத்திருக்காங்க. சாதாரணமா அவ்வளவு பெரிய டானா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல 90கள்ல இருந்து ஒரு 2005-6 காலகட்டம் வரைக்கும், அதுக்கப்புறம் தான் ஒரு திண்டுக்கல் தான் போயிட்டார். 2000வது ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய அளவுல இருந்தவர். அசால்ட்டா சைக்கிள்ல வந்த 2 பேரு அந்த வீட்டுக்குள்ள புகுந்து தலை கழுத்து என்று துள்ள துடிக்க வெட்டி கொலை செஞ்சாங்க. அந்த பழிக்கு பழிங்கிற இடத்தை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கொலை நடந்தும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழிச்சு அந்த நிர்மலா தேவின்னு ஒரு அம்மா அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல, அந்த அக்யூஸ்டுகளுக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்கு உதவியா இருந்தாங்கல்ல, அந்த அம்மா வந்து அந்த கிராமத்துல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஆட்களை பிரிச்சு கொடுக்குற வேலை பாக்குறாங்க. 100 நாள் வேலை திட்டத்துல என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, 150 ரூபா 200 ரூபா, அதுதான் ஆட்கள். அந்த வேலை செய்யறவங்களுக்கே 130 ரூபா சம்பளம் போது அதுக்கான வேலைக்கு ஆட்களை பிரிச்சு கொடுக்கறதுக்கு வேணா 200 ரூபா சம்பளம் இருக்கலாம். அந்த வேலை பார்க்கக்கூடிய பெண்ணை தலையை துண்டா வெட்டி, அந்த நிர்மலா தேவியினுடைய தலையை துண்டா வெட்டி எந்த நந்தவனத்து பட்டியில் அவர் இருந்தாரோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிளெக்ஸ் போர்டுக்கு கீழே அந்த நிர்மலா தேவியினுடைய தலையை கொண்டு வச்சாங்க. நான் சொல்றது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஒரு உதாரணம் சொன்னேன். இதே மாதிரிதான் அந்த தரப்பு தலையை வெட்டுனா அங்க பண்ணையார் தரப்புல கொண்டு போய் வைப்பாங்க, இந்த தரப்பு தலையை வெட்டுனாங்கன்னா இந்த தரப்புல கொண்டு போய் வைப்பாங்க. பழிக்கு பழியான ஒரு குரோதமான கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் அதிகமான உயிர்களை துள்ள குடிச்ச ஒரு சம்பவம் அந்த பசுபதி பாண்டியன் நீண்ட காலத்திற்கு பின்பு இப்ப வந்து இந்த பைசன் படத்தின் மூலமாக நினைவு கூறப்பட்டிருக்கிறார். அந்த சமூக மக்களை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். என்னன்னா ஒரு அழுத்தப்பட்ட சமூகமாக
நீங்க நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கலாம். பசுபதி பாண்டியனை ஏன் கொண்டாடுறாங்க, குற்ற பின்னணி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பட் ஜேர்னலிஸ்டா நான் எப்படி பாக்குறேன்னா, இன்னைக்கு அந்த சமூகம் பட்டியல்ல இருந்து எங்களை வெளியேற்றுன்னு கேக்குறாங்க. நாங்க பட்டியல் சமூகத்துல இருந்து எங்களை வெளியேற்று அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க நிராகரிப்புக்குள்ளா இருப்பாங்க. அந்த இடத்தில் அவர் அவர்களுக்கு மீட்பராக தெரிந்திருக்கலாம். அந்த சமூகத்திற்கான ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தவரா, அந்த மக்களுக்கான ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்கினவரா அவர் அவர்களுக்கு உயர்வாக இருந்திருக்கலாம். கிருஷ்ணசாமி அவர்களை இன்னைக்கு நமக்கு தெரியும். புதிய தமிழகம் கட்சியில கிருஷ்ணசாமி அவர்கள் 92ல பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அட்டாக் நடந்தப்ப அதே கோயம்புத்தூர்ல கிருஷ்ணசாமி அவர்களுடைய மருத்துவமனையில தான் போய் 4-5 மாதத்துக்கு சிகிச்சையில இருந்தார். அதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் சவுத்துல தொடர்ச்சியா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாரு. ரொம்ப குறிப்பா அவர் அவருக்கான தொகுதியா தென்காசி காலப்போக்குல மாற ஆரம்பிச்சது. நடந்து முடிந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க பாத்துக்கலாம். தென்காசியில தான் கிருஷ்ணசாமி போட்டிட்டாரு. தொடர்ச்சியா சட்டமன்ற தொகுதிகளிலையும் அவரு போட்டிட்டு தான் வர்றாரு. அதுக்கான களம் கிரவுண்ட் அவருக்கு அமைகிறதுக்கும் அந்த பசுபதி பாண்டியன் சம்பவம் தான் காரணமா இருந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் பொறுப்புல இருந்தார். ஒரு காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முடிவெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவுக்கு மாற்றம் நம்ம கால் ஊன்றணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞர் அணியில பொறுப்புல இருந்தாரு. கட்சியினுடைய பொருளாளர் போன்ற பதவிகள் எல்லாம் கூட பசுபதி பாண்டியன் இருந்தார். சோ அந்த வகையில பைசன் படத்தில் அவர் நினைவு கூறப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நான் ஓகே. ஏன்னா இந்த இடத்துல பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவா பசுபதி பாண்டியன் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்ப வெங்கடேஷ் பண்ணையாருடைய ரோல் என்னவா இருந்திருக்கு அந்த இடத்துல? அவரும் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் இருந்தாரா? இப்ப இந்த சாதிய ரீதியான கலவரங்கள் உண்டாகிறதுக்கான ஒரு முன்னோடியா அவர் இருந்திருக்காரா? அதுதான் உண்மையா? இல்ல அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அதாவது வெங்கடேச பண்ணையார் அவர்கள் தரப்ப நம்ம பசுபதி பாண்டியன் தரப்பு என்பது இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை என்கிற புள்ளியில பசுபதி பாண்டியனுடைய பார்வை அது. இன்னொன்று இதுல வெங்கடேச பண்ணையார் தரப்பு எப்ப வர்றாங்க, நீங்க அந்த புள்ளி முக்கியமானது இல்ல. வெங்கடேச பண்ணையார் அவர்கள் களத்துக்கு வருகின்ற காலமே அவருடைய சித்தப்பா அசூதி பண்ணையார் கொலை செய்யப்பட்டு வருகிறார். அவருடைய தாத்தா சிவசுப்பிரமணிய பண்ணையார் கொலை செய்யப்பட்டு விடுகிறார். இப்படி எல்லாரும் கொலை செய்யப்பட்ட பின்பு அந்த கொலைக்கான ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே இல்ல. தாத்தா இல்ல, சித்தப்பா இல்ல, இறந்து போனாரு. உங்க அப்பா பேர் நாராயணன், அவருடைய தம்பியை தான் அவரு கொலை பண்றாரு. சுபாஷ் பண்ணையார் அவங்களோட இன்னொரு சகோதரர். அப்ப அவங்களுக்கு என்னன்னா, சுபாஷ் பண்ணையார் அப்ப சேலத்துல சட்டக்கல்லூரியில படிச்சுட்டு இருந்தார், லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தார். அப்ப இவர்கள் செய்வதற்கு பதில் செய்வதற்காக இவர் திரும்பி வர வேண்டி இருக்குல்ல. அப்ப இதை நம்ம எப்படி சொல்றதுன்னா, ஒரு பக்கம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தாங்கள் ஒடுக்கப்பட்டதாக நினைத்துக் கொண்டு நடந்த ஒரு போராட்டம். அதை நான் அதுதான் சொல்றேன். இது ஒரு 2 சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனையாவே நான் இதை பார்க்கல. முதல்ல இது நாடார் வெர்சஸ் தேவேந்திர உல வேளாளர் என்கிற சமூக பிரச்சனையே கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த புல்லாவெளி கிராமத்தில் நடந்த ஒரு சின்னஞ்சிறிய பிரச்சனை. அந்த பிரச்சனையினுடைய நீட்சியா இரு கேங் வாரா மோதுறாங்க. அந்த கேங் வார்ல கொல்லப்பட்டவர்களுக்கு ஜாதி இருக்கு. இதான் அதுல மிக முக்கியமானது. நீங்க இந்த சம்பவத்தில் 2 தரப்பிலும் உயிரிழப்புகள் இருக்கு. ஒவ்வொரு தரப்பு உயிரிழப்பிலும் ஒருவர் சாகிற பொழுது அவருக்கு ஒரு ஜாதி இருக்கிறது. அப்ப அது ஜாதி அடிப்படையில இவர் இறந்து விட்டார், அவர் இறந்து விட்டார் என்பது ஒரு சென்சேஷனலா அங்க மாறுது சவுத்துல. பட் இதையே வைத்துக் கொண்டு இரு ஜாதிக்கும் இடையில ஒரு பெரிய முரண், இவர்களே மாத்தி மாத்தி சண்டை செய்வாங்க, அப்படி கிடையாது. இந்த கேங் வார், இந்த கேங் வார்ல மிக முக்கியமான மைய புள்ளியாக ஜாதி இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி வெங்கடேச பண்ணையார் தரப்பு அங்கு நடக்கின்ற ஒன்றை தடுப்பதற்காகவும், அல்லது இப்ப உங்களுக்கு கத்தி எடுத்தவர்களுக்கு கத்தியால் தான் சாவு நம்ம படிச்சிருக்கோம். எப்பவுமே அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம நான் முன்னாடியே சொன்னேன், இந்த திருடர் மணியன் பிள்ளை நூலை நான் அதுதான் மேற்கோள் காட்டினேன். நிம்மதி இல்லாத ஒரு இரவா அந்த இரவு கடந்து போகும். எப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நீங்க பாருங்க, சொந்த ஊர்ல த்ரெட்டனிங் இருக்கு அப்படின்னு நீங்க திண்டுக்கல்ல போய் இருக்கீங்கன்னு அவர்களை சொல்றதும், இவர்கள் மீது எத்தனை வழக்குகள், இவர்களுக்கும் அட்டம் நடந்தது இல்ல, மாத்தி மாத்தி இவர்கள் தரப்புக்கு முயற்சிகளும் நடந்தது இல்லை. அப்ப இது ஒரு கட்டத்துல அவர்கள் செய்து விடுவார்களோ என்கிற அச்சத்தில் இவர்கள் செய்வார்கள், இவர்கள் முந்திவிடக் கூடாது என்கிற அச்சத்துல அவர்கள் செய்வார்கள் என்கிறதான் நான் பார்க்கிறேன். ஓகே. திரைப்படத்திலயுமே 2 பேரும் மக்களுக்கான ஒரு களப்பணியில தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அதுக்குள்ள அவங்கள ஃபாலோ பண்றவங்க தான் உள்ள காஸ்ட் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல அந்த சமுதாயத்துக்குள்ள அவங்க அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டுறாங்க. அது இயல்பாகவே அப்படியே தான் நடந்திருக்கு, அது அப்படியே காட்டியிருக்காரு மாதிரி சொல்வதாச்சு. இல்ல அதுதான், அதாவது 2 தரப்புமே ஒரு 2 சமூகங்களுக்குமான ரெப்ரசன்டேட்டிவா உயர்ந்து வர்றாங்கல்ல ஒரு கட்டத்துல. நீங்க இன்னைக்கு திருநெல்வேலியை போன்று ஒரு ஜாதிய ரீதியிலான பிரச்சனை இல்லாத மாவட்டம்னா கன்னியாகுமரி நம்ம சொல்லலாம் உதாரணமா. இங்க மதம் ரிலிஜன் தான் பெருசா ரோல் பண்ணும், அதனாலதான் இங்க பாஜக அதிகமா வளர்ந்துருப்பாங்க, நீங்க பாக்கலாம். பட் இங்க நடக்கக்கூடிய ஒரு நாடார் சமூக பங்கன்ல கூட வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய புகைப்படமோ சுபாஷ் பண்ணையார் அவர்களுடைய புகைப்படமோ இருக்குல்ல. நீங்க திருநெல்வேலியில போய் ஒரு ஆட்டோ பிடிச்சீங்கன்னா அந்த ஆட்டோல பின்னாடி இவர்கள் 2 பேர்ல யாரோ ஒரு ஆளுடைய படம் இருக்குல்ல. ஜான் பாண்டியன் அவர்களுக்கு கட்சி இன்னைக்கு அங்க ஆக்டிவா இருக்குல்ல.
கிருஷ்ணசாமி அவர்களுக்கான களம் இன்னைக்கு காத்திருக்கலாம். அப்ப இது சமூக ரீதியான அந்த மக்கள் இவர்களை தலைவர்களாக பாக்குறாங்க. அது இன்னைக்குமே தொடரதான் செய்யுது. அப்ப அவர்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்படுறப்ப இவர்கள் இயல்பாகவே போய் நிக்கிறது, இவர்களுக்காக பரிந்து பேசுவது என்பது போன்றவை தொடர்ந்து அது அது உள்ளபடியே அது இருக்கக்கூடியதைத்தான் அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி என்னன்னா அதற்காகவே சமூக நல்லிணக்கமே இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ மாட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் கல்ச்சர் இல்ல. அது ஒரு கேங் வாரா ஒரு ஒரு ரொம்ப மிதமிஞ்சிய ஒரு கள சூழல் போகிற பொழுது மட்டும்தான் அப்படியான ஒரு பார்வை இருக்குமே ஒழிய நெல்லையை போன்று உதவும் குணம் கொண்ட மக்கள் நிறைந்த மண்ணும் கிடையாது. பட் என்னன்னா இங்க இது போன்ற திரைப்படங்கள் வருகின்ற பொழுது இன்னமுமே அந்த பழைய நினைவுகளை நினைவூட்டுவதோ என்கிற ஒரு அச்சமும் என்ன மாதிரியானவர்களுக்கு இருக்கு. பட் அது நீங்க அப்படி பழைய வரலாறு தான் பேசணும், அடிமைத்துவத்தை பேசணும்னா நம்ம வெள்ளைக்காரங்க நம்ம எல்லாரையும் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்த வச்சிருந்தான். மகாத்மா காந்தியடிகளை ஒரு ரயிலில் வருகிற பொழுதே அவரை கீழே தள்ளி விடுற அளவுக்கு அடிமைப்படுத்தி வைக்கிறது. அப்ப காந்திய வரலாறு தான் நம்ம எடுக்கணும். அப்ப இன்னைக்கு காலம் கடந்திருக்கிறது அப்படியும் பார்க்கலாம். காலம் எங்க கடந்திருக்கு? இன்னைக்கும் கவினுடைய கொலை நடக்குது. இன்னைக்கும் கவின் சொல்ல துடிக்க கொள்ளைப்படுவதுதான் அதே திருநெல்வேலி மண்ணுல தான். இன்னைக்கும் நாங்குநேரியில சின்னத்துறை என்கிற ஒரு மாணவன் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகிறான். வேங்க வயல்ல மலம் கலப்பு சம்பவம் இன்னைக்கும் இருக்கதான் செய்யுது. இப்படியும் பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் சமகால நிகழ்வுகள். பட் நம்ம என்ன பண்றோம்னா வரலாறை தோண்டி எடுத்து இன்னைக்கும் அப்படியான பிரச்சனைகள் இருக்கிற பொழுது நாம் என்றோ நடந்த ஒரு வரலாறுகளையே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது மிச்ச மீறி இருக்கிற மனிதர்களுக்குள்ளேயும் மனிதத்தை அது விதைக்குமா அல்லது அது ஒரு வகையான எதிர் உணர்வையும் தூண்டுமா என்கிற ஒரு அச்சமும் பயமும் இருக்கு. பட் அதை அவர் கலையம்சத்தோடு தான் ஹேண்டில் பண்றார். பரியர் பெருமாள்ல இருந்து தொடங்கின மாரி செல்வராஜ் அவர்களுடைய பயணத்துல ஒன்னொன்றிலும் கலையம்சம் தான் மிதமிஞ்சி இருக்கு. பட் அது கடைக்கோடி தொண்டனுக்கும் கடைக்கோடி ரசிகனுக்கும் கலையம்சத்தோடு தான் கடத்தப்படுகிறதா என்பதையும் எனக்கு சந்தேகம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் இந்த பகை அப்படிங்கிறது ரெண்டு கேங் வாருமே நீண்டுகிட்டே இருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படியேதான் இருக்கா சார் இந்த பிரச்சனை? இல்லை, இப்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி இரண்டு தரப்பிலும் ஏராளமான பேர் மடிந்து விட்டார்கள். நீங்க இப்ப மிஞ்சி இருப்பவர்கள் 1-2 பேர் தான். ஆனா இது ஒரு கேங் வாரா தொடரும் அப்படின்னா பழிவாங்கல் என்கிற ஒரு புள்ளியில யாரோ ஒருவர் எங்கேயோ இருக்கிறார்ல. நீங்க இவர் தான் பண்றாரு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்கல்ல. இப்ப நிர்மலா தேவி அவர்களை நீங்க ஒரு சின்ன உதாரணம் தான். நிர்மலா தேவி அந்த இதுல ஒரு துருப்பு சீட்டா இருந்தாங்க, காட்சி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2012 சம்பவம் நடந்து 21 தானே அவங்க கொலை நடக்குது. 9 ஆண்டுகள் காத்திருப்பு தானே. இப்பவும் யாரை பழி தீர்ப்பதற்காக யார் மீது விரோதம் கொண்டு யார் எங்க இருக்காங்க என்பது அவரவர்கள் உள்மனதிற்கு தெரிந்ததான் இருக்கு. மற்றபடி இந்த வாரமும் முழுதாக முடிந்து விட்டது போன்று எனக்கும் தெரியல. இது என்றைக்கு வேண்டுமானாலும் இது ஒரு தொடரக்கூடிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. இன்னொன்னு பசுபதி பாண்டியன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்னமும் ஓய்ந்ததில்லை. பசுபதி பாண்டியன் தானே மறைந்திருக்கிறார். அது போன்ற வெங்கடேச பட்டையார் அவர்கள் தானே மறைந்திருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு வட்டம் இருக்கதானே செய்யுது. இப்ப இந்த திரைப்படங்கள் இது போன்றவை வந்த பின்பாது ஒரு சமூக நல்லிணக்கம் உருவாக வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி யாராவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா தான் அது உண்மையான ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேள்வி இது பத்தி. அந்த இடத்துல பசுபதி பாண்டியனோ இல்ல வெங்கடேச பண்ணையாருமே இறந்த பிறகு அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்திருக்காங்க, அவங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்களுடைய இறப்பிற்கு பிறகு எந்த ஒரு கலவரமும் இருந்தது கிடையாதா? ஏன்னா இப்ப திரைப்படத்திலே நம்ம அதை பார்த்திருப்போம். அமீர் அவர்களுடைய கேரக்டர் இறந்த பிறகு அந்த ஊரே ஒரே கலவரமாகும். காவல்துறையினர் வெங்கடேச பண்ணையார என்கவுண்டர் பண்ற மாதிரி காட்டுவாங்க. சோ இது எல்லாமே நிஜத்துல அப்படியேதான் நடந்துச்சு. அந்த கலவரம் அப்படின்ற விஷயம் இருந்ததாங்க. இல்ல, கலவரம் என்பதை தாண்டி ஒரு பதட்டம் வரும்ல மக்கள் மத்தியில. ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத ஒரு பதட்டம் வரும். அது என்னது, கண்டுபிடிங்க, கைது செய்யுங்க என்பது ஒரு சாதாரணமா ஒரு எப்படி சொல்ல, ஒரு பள்ளியிலோ ஒரு கல்லூரியிலோ படிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூசைட் நடந்தாலே கூட உண்மையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி அந்த மக்கள் பதட்டப்பட்டு பள்ளியையோ கல்லூரியோ அடித்து ஒடுக்குவாங்கல்ல. அப்ப இது ஒரு இயல்பாக இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒரு சமூகமாக அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்தினுடைய குரலாக ஒருத்தர் வர்றாரு. நீங்க இதை இன்னும் எப்படி பார்க்கலாம்னா, வடக்கே பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் ஒரு எழுச்சி பயணத்தை திடீர்னு அவர் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில சொல்றாரு. அவர் அடங்கமறு அத்துமீறி என்கிற கோஷங்களை எழுப்புறாரு. அவருக்கு முன்னோடியில இவர் 90களில் அப்படியான விஷயங்களை இவர் பேச ஆரம்பித்திருக்கிறார்ல. 90களில் இவர் தன் தரப்பு நியாயத்தை சொல்றாருல. அப்ப அதனால அந்த ஊர்கள்ல உடனடியா இது கைது நடவடிக்கை எடுக்கணும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் என்பது 2012 இவருடைய கொலை சம்பவத்திற்கு பின்பு மட்டுமல்ல, 2006 இவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியன் அவர்கள் உயிரிழந்த போது கூட ஒரு பதட்டமான சூழல் தான் நிலவுச்சு. அது ஒரு மிக மிக பதட்டமான ஒரு சூழல் தான். அது எவ்வளவு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நம்ம பார்த்தோம்ல.
வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய அந்த மரணம், நம்ம அதை வந்து என்கவுண்டர், போலீஸ் என்கவுண்டர் தான் அவர் பண்ணாங்க. பட் அடுத்தது என்ன நடந்துச்சு, அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு, நான் சொன்னேன் சமூக ரெப்ரசன்டேட்டிவ்னு சொன்னேன், அது எந்த அளவுக்கு சமூகத்திற்கான ரெப்ரசன்டேட்டிவ் தான். அவருடைய மனைவி ராதிகா செல்வி அவர்கள் எம்பி சீட்டுக்கு போட்டியிட வைக்கப்பட்டார் திமுக. எம்பி சீட்டில் வெற்றி பெற்றவர் மத்திய இணையமைச்சராக்கப்பட்டார். நீங்க பாருங்க, ஒரு கேபினெட்ல ஒரு இணையமைச்சர் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில, அப்ப எந்த அளவுக்கு அந்த சமூக ரெப்ரசன்டேட்டிவா அந்த மக்கள் பார்த்திருந்தாங்கன்னா ஒரு பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாங்கல்ல அவங்கள. சோ இது எல்லாம் இதுதான், இது வந்து ஒரு ஒரு மிக முக்கியமா தென் மாவட்டங்கள்ல ஒரு உலுக்கிய ஒரு பிரச்சனையாக ஒரு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை இப்பொழுது மீண்டும் மீண்டும் நினைவு கூறுவது சாதகமா பாதகமா என்பதுதான் எனக்கு வந்து ஒரு சிறிய சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவதா. புரியுது சார்.